நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். எனக்கு ஒரு சந்தேகம் தொடரில் இப்பதிவில் எனக்கு வந்துள்ள சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் என்பது ஒரு கற்பனை காப்பியம், அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அப்படின்னு சொல்கின்ற நபர்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இதிகாசத்தில் வருகின்ற ஒரு கதாபாத்திரம், முக்கிய கதாபாத்திரமான ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தன் என்பது அதில் சொல்லப்படுகின்றது. அந்த ராவணன் மொத்தம் 27 நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் நிறைய ஒரு 7-8 நூல்களுக்கு பக்கத்தில் மருத்துவ குறிப்புகள் அடங்கியது. ஜோதிட நூல் எழுதியிருக்காரு. குறிப்பாக சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் அவர் எழுதியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் மிக அருமையாக கேட்பதற்கே, அந்த மொழி புரியலை அப்படின்னா கூட நம்ம கேட்பதற்கே நன்றாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு பக்கம். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அது ஒரு கற்பனை காப்பியம், அது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னா, அதில் வருகின்ற ராவணன் எழுதிய நூல்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துள்ள சந்தேகம். ஒருவேளை அந்த நூல்களை படித்த, அதாவது நிறைய நூல்களை படிக்கிறவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா, அப்படி படித்தவர்கள் இருந்தால் இந்த ராவணன் வேற, அவர் வாழ்ந்த நூற்றாண்டு வேற, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதுதான் சந்தேகம். அவங்க வேற இவங்க வேறையா? ஆனால் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் வருகின்ற ராவணன் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கு இந்த சந்தேகம் வருது. இது தெரிஞ்சவங்க எனக்கு அந்த சந்தேகத்துக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துங்கள்னு கேட்டுக்கிட்டு இரவு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.